ஈரானை வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து ஒரு அளவுக்கு மிரட்டணுன்றதுக்காக தான் இஸ்ரேலை வந்து வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் டேக்ஸ் விதிக்கிறான். இந்தியா என்ன பண்ணுறா, நீ கொடுக்குற டேக்ஸ்லாம் நான் பயந்துப்பா நான் கேட்டுக்கண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் சைனாக்காரன் நீ போட்டால் நானும் போடுவேன்டான்றான். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து போரை வந்து பின்வாங்கிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆனா ஈரான் அதிபர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வந்து எனக்கு தவறா மதிப்பிட்டு கை வச்சுட்டான். ட்ரம்ப் என்ன சொன்னாலே வந்து சொல்லுங்க சும்மா செய்யறேன் சும்மான்ற மாதிரி ஆள் தான் வந்து போட்டு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் எஸ்பிஆர். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது. அது எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எதனால் போர் நடக்குது, அது கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாட்டு மக்கள் நல்லா. இல்லை, இஸ்ரேல் ஈரான் போர் எதுக்கு நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மேலே கடுமையாக போர் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட அங்கே மட்டும் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. பாலஸ்தீனில் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. 1.5 லட்சம் பேர் இறக்குறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சாப்பாடு இல்லை, அன்றாட ஒரு நாள் உணவு தண்ணி இல்லாமல் இறக்குறாங்க. இது எப்போ நடந்தது? இது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நடந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு இன அழிப்பு போற வந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு தான் இருக்குது. இது செய்கிறது மட்டும் கிடையாது, இது அமெரிக்கா உதவும் செய்யுது. ஏன்னா இது என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? அமெரிக்கா ஏன் உதவுதுன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனன்றது ஒரு அழகான இடம். அங்கே தான் வந்து பாலஸ்தீனுக்கு ஒரு குட்டி இதர இடத்துல பெத்லகேம் இடத்துல தான் ஜீசஸ் பிறக்கிறாரு. ஜீசஸ் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுன்றது எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்ததுன்றத ஒரு வரலாற்று ஒரு சின்ன வரலாறு சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேலுன்றது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலுன்றதுக்கு ஒரு நாடு கிடையாது. அதான் இன்னைக்கு இஸ்ரேலுன்றதே ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலுக்கு ஒரு நாடே கிடையாது. இஸ்ரேலில் இருக்கிறவங்க யூத இன மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்றது. அங்கே யூதர்கள் தான் வாழ்கிறாங்க. அப்போ அந்த யூதர்கள் வாழ்கிறதுல இப்போ ஜெர்மனி வளராத காரணம் யூதர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹிட்லர் பயங்கரமாக எல்லாரையும் இன அழிப்பு செய்கிறாரு. இன அழிப்பு செஞ்சதுனால அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனிவெல்லாம் சேர்ந்து ஜெர்மனி அழிக்கிறாங்க. ஜெர்மனி அழிக்கிறது மட்டும் இல்லை, ஹிட்லரையும் வீழ்த்திடுறாங்க. வீழ்த்திட்டு பின்னாடி இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, யூதர்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு தீர்மானிக்கப்பட்டு ஒரு பாலஸ்தீன்ற ஒரு நாட்டில் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கோங்கன்ற மாதிரி இடத்த அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர பாலஸ்தீனை வந்து அடித்து விரட்டி இப்போ இதுதான் இது எங்களுக்கு பூர்வீகமான நாடு, நாங்கள் காலகாலமாக இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க பாலஸ்தீனை. ஆமாம், சொந்தம் கொண்டாடுறாங்க. சொந்தம் கொண்டாடுற பின்னாடி அரசியல் என்னன்னா, பாலஸ்தீன மக்களை விரட்டி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற இடத்த வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன் அதில் என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பின்னாடி என்ன இதில் என்ன தேவை இருக்குன்னா, கிட்டத்தட்ட கல்ஃப் கண்ட்ரிஸ் அரேபியா, அப்புறம் ஈரான், ஈராக், அப்புறம் மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேச்சே கேட்கறதில்ல. அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது தான் அவனோட இது இருக்குது. ஏன்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இந்த நாடுகள்லாம் இல்லை அப்படின்றது தான் அவனோட பெரிய ஆதங்கமாக இருக்குது. அப்போது இஸ்ரேலை வந்து தன்னோட இதில் வளர்த்து விட்டு மற்ற நாடுகளை வந்து மிரட்டி அடித்து உருட்டி இது பண்ணணும். ஏன் அந்த நாடுகளை இவங்க வளைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் வந்து அதிகமாக பயன்படுத்துறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரஷ்யாவுக்கு தான். அப்போது அமெரிக்காவுக்கு கிடையாதுன்ற போது அமெரிக்கா அப்போது அங்கேருந்து நமக்கு ஒரு நாடு இல்லாமல் இஸ்ரேலை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இஸ்ரேலை வந்து பாலஸ்தீன் போர் தொடுத்து மற்ற நாடுகளையும் சுற்றி வளைக்கலான்றது தான் அது செய்கிறாங்க. இவங்களோட ஐடியாலஜி இருக்குது. ஆனால் இதில் பாலஸ்தீன் ஓரளவுக்கு 80% இன்னைக்கு இதாகிடுச்சு. ஆனால் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஈரான் பக்கம் திரும்புகிறாங்க. ஏன் ஈரான் பக்கம் திரும்புகிறாங்கன்னா, ஈரான் வந்து அங்கே கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயே அதிகமாக எண்ணெய் வளம் வச்சிருக்கிறது ஈரான் தான். ஈரான் தான் வந்து பெட்ரோலியம் அதிகமாக வச்சிருக்கிற நாடு. நமக்கே தெரியும், ஈரான் ஈராக் தான் பெட்ரோலியம் இருக்கு அப்படின்றது தான் அங்கே தான் வருது அப்படின்றது தான். அப்போது ஈரான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து வரணுன்றதுக்காக இஸ்ரேலை தூண்டி விட்டு ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதம் வந்து வச்சுருக்காங்க. சரி, அணு ஆயுதம் வைக்கிறனால தான் நான் வந்து போர் தொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அணு ஆயுதம் வந்து ஈரான் வச்சிருக்காங்கன்னா சரி, அமெரிக்கா நீத்தோடு இல்லை, அதுதான் நீ காரணம் இல்லை. அப்போ அணு ஆயுதத்துக்கு அவ்வளோ பெரிய சமத்துவ நாடா, அவ்வளோ வந்து உலக அமைதியை விரும்புகிற நாடா? அப்படி கிடையாது. அணு ஆயுதங்கள் வைத்திருக்க நாடு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், பாகிஸ்தான், இந்தியா, இஸ்ரேல், இந்த வடகொரியா, இந்த அத்தனை நாடும் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. அப்போனா ஈரான் கிட்டலாம் இல்லை. ஈரான் கிட்ட இருக்கு, ஆனால் அதுக்கான இவங்க வச்சிருக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அப்போ நீ அப்படி உலக அமைதியை விரும்பக்கூடிய ஆள் நீனும் வச்சிருக்க கூடாதுல்ல.
மற்ற நாடுகளும் வச்சிருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 8 நாடுகள் வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1233 அணு ஆயுதங்கள் இந்த 8 நாட்டுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9600 அணு ஆயுதங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி புள்ளி விவரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அணு ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, இந்த அணு ஆயுதத்தை வச்சு தான் இவங்க வந்து உலகத்தில் இப்போ தந்தியாக இருக்கட்டும், மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மிரட்டி விட்டார் ட்ரம்ப், அடித்து விட்டார் ஈரான் பிரதமர் நெதன்யாகு, அப்படி இப்படின்னு இந்த அப்படியே ஒரு பயிரோட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது ஈரானை வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து ஒரு அளவுக்கு மிரட்டணுன்றதுக்காக தான் இஸ்ரேலை வந்து வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது வந்து நான் மிரட்டுறதால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? யாருக்கு? இப்போ அமெரிக்கா வந்து இவங்கெல்லாம் மிரட்டி கிரட்டி ஊட்டிருக்கிறதால அங்கேருந்து பெட்ரோல் வளத்தை இப்போ ஈரான் இப்போ எல்லாருமே நம்மளுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ரஷ்யாவும் சீனாவும் வந்து ஈரானுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போது இன்னைக்கு உலகத்தில் வந்து அமெரிக்கா விஞ்சுற அளவுக்கு பொருளாதாரத்து ரீதியாக யார் வளர்றான்? இப்போதைக்கு சீனா வளருது. சைனா தான். சீனா வளருது. அப்போ எங்கே சீனா வளர்ந்துட்டானா உலகத்தில் நான் தான் பெரிய டான் அப்படின்ட்டு சொல்கிற ஆளுக்கு இப்போ பெரிய அடி விழுந்துரும்ல. அப்போ அடி விழுந்து என்ன ஆகும்? எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். ஏற்றுமதி இப்போ பார்த்தீங்கன்னா கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் டேக்ஸ் விதிக்கிறான். இந்தியா என்ன பண்ணுறான்? நீ கொடுக்குற டேக்ஸ்லாம் நான் பயந்துப்பா, நான் கேட்டுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தான். ஆனால் சைனாக்காரன் நீ போட்டால் நானும் போடுவேன்டான்றான், மிரட்டுறான். நீ மிரட்ட போட்டால் நானும் மிரட்டான். அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது ஜெலன்ஸ்கியை வந்து கூட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் மிரட்டுறான். அதிபர் அவர் ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி மிரட்டும் போது புதின்கிட்ட வந்து நீ போற நிப்பாட்டு இல்லைன்னா என்ன ஆகுன்ற. அதுக்கு ரஷ்யா புதின் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. இப்போ இந்த உலகத்துல 2 நாடுகள் தான் அமெரிக்கா வந்து சவால் விடக்கூடிய நாடு. அதே சமயம் ஈரான் ஓரளவுக்கு நல்ல ஒரு செல்வந்திர நாடு தான், சரியான ஒரு இது. அந்த ஈரானோட நாடு பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 296 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தில் 86 மத குருமுகர்கள் இருப்பாங்களாம். ஓகே. எப்பவுமே அங்கே ஒரு இப்போ எப்படின்னா இப்போ நம்ம இந்தியானா பார்லிமெண்ட்டில் பிரதமரும் இருப்பார், அதே சமயம் அங்கே இருக்கிற சாமியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. மதகுருமார்கள்லாம் எந்த மதம் அதெல்லாம் இருக்கா? அங்கே சியான்னு சொல்கிறாங்க. சியா சுன்னத் அப்படின்ற மாதிரி 2 குரூப் இருக்குது இஸ்லாமத்திலே. அதில் சியா சன்னத்துன்ற சில குரூப்புகளில் அவங்கள பல்வேறு வேறுபட்டுவாங்க. அப்படி சியான்ற மத குருப்பார்கள் முக்கியம் கொடுக்குவாங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலே அந்த மத குருப்பார்கள் தான் முடிவு வந்து ஒன் ஆஃப் த டிசிஷன் தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய நாடு தான் ஈரான். அப்போது ஈரானை எப்படியான ஒழிச்சு கட்டி நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இந்த போரை தொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த போரில் வந்து ஈரான் வந்து என்ன நினைக்கிறேன், இது நாம் ஏன்னா பாலஸ்தீனும் அடிச்சிட்டோம், பல்வேறு நாடு அடிச்சிட்டோம், நாம தான்டா ரவுடி டான் அப்படின்னு நினச்சி இந்த இஸ்ரேல் ஈஸியாக வந்து ஈரானை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க அங்கேருந்து ஏவுகணை போட்டு அடித்து பாம்பில் அதெல்லாம் போட்ட உடனே இவங்க ரிட்டர்ன் பல அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? பயம் வந்துட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு. உடனே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து போரை வந்து பின்வாங்கிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஈரான் அங்கே இருக்கிற அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து எனக்கு தவறாக மதிப்பிட்டு கை வச்சுட்டான், இனிமேல் நான் பின்வாங்க எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், நாங்கள் திருப்பி அடிக்க போகிறதா சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய திருப்பி அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் பயத்துலையும் பதட்டத்துலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயம் ஆனால் இந்த 2 போர்லையும் இறக்குறது பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை ஒரு அப்பாவி மக்கள் தான். ஆனால் இப்போ பாருங்களேன், நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு சாகிறது யாராவது இருக்கு? அப்பாவி மக்கள் தான், பொது ஜனங்கள். ஆமாம். அப்போது நம்ம எந்த அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போருன்றதை நம்ம எதுக்கக்கூடிய இதாக தான் இருக்கும். ஏன்னா இறக்குறது சாதாரண, நீங்கள் 2 பேரும் நான் தான் டான் உலகத்துக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இறக்குறது சாதாரண மக்கள். அப்போது இந்த போரை நம்ம எந்த வடிவிலாக இருந்தாலும் நம்ம எதுக்கணும், சண்டை போடணுன்றதான் நம்மளோட கருத்து. கண்டிப்பாக உண்மைதாங்க. இதே நேரத்தில் வந்து மோடி வந்து G7 மாநாடுக்கு போயிருக்கிறாப்புல, அங்கே வந்து தொலைபேசியில் வந்து ட்ரம்ப் பேசியிருந்தாலும் இல்லை சார் நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு அடுத்த தடவை வரும்போது சொல்கிறேன், நீங்கள் வேணால் மாநாடு நடக்குது இங்கே வந்து கலந்துக்குங்கன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அது என்ன கொஞ்சம் விவரமாக சொல்கிறாங்க? மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து தொலைபேசியில் 35 நிமிஷம் பேசியிருக்காருலாம். அது சும்மா ஊடகங்கள்லாம் பிஜேபி சார்ந்த ஊடகங்கள்லாம் அப்படி பேசலாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னாலே வந்து சொல்லுங்க சும்மா செய்கிறேன் சும்மான்ற மாதிரி ஆள் தான் வந்து மோடி. ஆனால் இங்கே இருக்கிற உலகத்தை பாட்டி விட்டார், உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் மோடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் இப்போ டேக்ஸ் வரி வச்சாங்க, அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து சங்கிலி போட்டு கூப்பிட்டு வந்தாங்க, அப்போலாம் ஏன் நீ எடுத்து பேசவே இல்லை? அப்போ உன்னோட தலைவர்லாம் எங்கே போச்சு? உன்னோட உலகத்தில் செல்வந்த தலைவர்லாம் எங்கே போயிட்ட நீ? அமெரிக்காவில் ட்ரம்ப் டேன்னா நீ அமைதியாக இருக்கிற ஆள், அதனால் என்ன பயன்? ஒன்றும் இல்லை அப்படின்றது தான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க இந்த ஊடகங்களும் தவறாக நம்மளுக்கு சித்தரிக்கிறாங்க, அது சித்தரிக்கப்படுது. அவ்வளோதான். இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு ரொம்ப வணக்கங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.